ஹலரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, நிச்சயமாக அல்லாஹ் உண்மையானவற்றில் வெட்கப்படுவதில்லை. ஒரு பெண் ஈரக்கனவு கண்டபின் குளிப்பு அவள் மீது கடமையா? அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், திரவம் வெளிப்பட்டிருந்தால் என பதிலளித்தார்கள். ஹலரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தம் முகத்தை மறைத்துக் கொண்டு கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெண்ணுக்கு கூட திரவம் வெளிப்படுமா? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம். வலக்கை மண்ணை பற்றிக் கொள்ளட்டுமாக, இது ஒருவரின் கூற்றோடு முரண்படும்போது அவரிடம் நளினமாக கூறப்படும் அரபுச் சொற்றொடராகும். பிறகு எப்படி மகன் தாயின் சாயலில் பிறக்கின்றான் என்றார்கள். நூல் சஹீஹ் புகாரி 130. இங்கு நாம் கவனிக்க வேண்டியது அந்த ஹதீஸை மட்டுமல்ல, ஈரக்கனவு போன்ற பாலுறவுச் செய்திகளைப் பற்றி அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்பதிலிருந்து கூட ஒரு பெண்ணுக்கு தயக்க உணர்வு இல்லை. அக்காலத்தில் அல்லாஹ் உண்மையானவற்றில் வெட்கப்படுவதில்லை எனும் ஹலரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாசகத்திலிருந்து தீன் மார்க்க விஷயங்களைக் கற்பதில் வெட்க உணர்வு என்பது கிடையாது எனும் தெளிவான செய்தி நமக்கு கிடைக்கிறது. இதே சொற்றொடரை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆசனவாய் உறவை தடை செய்த போதும் பயன்படுத்தியுள்ளார்கள். அல்லாஹ் உண்மை கூறுவதில் வெட்கப்படுவதில்லை, பெண்களின் ஆசனவாயில் புணராதீர்கள். சுனன் இப்னு மாஜா 1924, முஸ்னது அஹ்மது மற்றும் பிற தொகுப்புகள். உண்மையில் இறைவனின் போதனைகளிலிருந்தும் அவனுடைய தூதரின் போதனைகளிலிருந்தும் வெட்கப்பட்டு ஒதுங்கிக் கொள்வது தவறானது. அது பாலியல் விஷயங்கள் குறித்தவையாக இருப்பினும் சரியே. முஜாஹிதிடமிருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறார்கள், வெட்கப்பட்ட ஒரு மனிதராலும் ஆணவமுடைய ஒரு மனிதராலும் தூய அறிவை பெற்றுக்கொள்ள இயலாது. நூல் சஹீஹுல் புகாரி 1:60. நாணம் இஸ்லாத்தின் ஓர் அடிப்படைக்கூறு என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எனினும் மார்க்க விஷயங்களைக் கற்பது என்று வரும்பொழுது அது தடைக்கல்லாக இருக்கக்கூடாது. நவீன உலகில் பாலியல் குறித்த கேள்விகள் வெளிப்படையாக கலந்துரையாடப்படுகிறது. அதுவும் பெரும்பாலும் அநாகரிகமான விதத்தில். எனவே பாலியல் குறித்த விஷயங்களை ஒழுக்க நாகரிகம் கொண்ட இஸ்லாமிய போதனைகளை சரியான முறையில் கற்பதில் நாம் ஏன் வெட்கப்பட வேண்டும்? இக்கட்டுரையில் ஆண்பெண் பாலியல் மிக வெளிப்படையாக இருப்பதாக உணர்வோர் இறைவனின் சொற்களை மனதில் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ் உண்மையை விளக்கும் விஷயத்தில் வெட்கப்படுவதில்லை. அல்-குர்ஆன் 33:35. இதையே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னலாரின் தோழர்களும் எதிரொலித்துள்ளனர். சஹீஹுல் புகாரி 130, சுனன் இப்னு மாஜா 1924. எனவே தம்பதியருக்கு இடையிலுள்ள பாலியல் பிரச்சனையே மணவாழ்வின் விரிசலுக்கு காரணமாக அமைதல், நவீன காலத்தில் பாலியல் மீதான தீராத மோகத்தினால் முஸ்லிம்கள் மீது அது ஏற்படுத்தும் கடுமையான தாக்கம் ஆகியவற்றால் பாலியல் குறித்த இஸ்லாமிய வழிகாட்டுதல் முஸ்லிம்களுக்கு பெரிதும் தேவைப்படுகின்றன.